உளுத்தம்பருப்பு 1/2 கிலோ கொடுங்க. வேற கடலைப்பருப்பு 1/2 கிலோ கொடுங்க. வேற அவ்வளவுதாங்க. அவ்வளவுதானா? சரி வரேங்க. அண்ணா அண்ணி வராங்கண்ணே. வரட்டும்டா, நீ வேலையை பாரு. என்ன ரஞ்சனி? அண்ணாச்சி மஞ்சத்தூள் கொடுங்க. ஒரு நிமிஷம் வர. என்ன ரஞ்சனி? நீங்க நேத்து என்கிட்ட பணம் கேட்டிருந்தீங்கல்ல, இந்தாங்க. 25,000 ரூபாய் இருக்கு. என்ன ரஞ்சனி, இதுக்கு போய் எவ்வளவு தூரம் வரணுமா? நைட்டு நான் வாங்கிக்க மாட்டேனா? சரி உட்காரு உட்காரு. சீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு பணம் எடுத்துட்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் ரஞ்சனி. எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? அப்புறம் சரக்கு ஏதோ வாங்கணும்னு சொன்னீங்களே, அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணுங்க. சரி சரி நான் கிளம்புறேன். இரு, ஏதோ குடிச்சிட்டு போ. இல்ல வேண்டாம், நான் கிளம்புறேன். இல்ல இரு, தாமோடே கூல் ட்ரிங்க்ஸ் குடுறா. சரிண்ணே, சீக்கிரம் வா. ரஞ்சனி, சாரி ரஞ்சனி, நீ சேர்த்து வச்சிருந்த பணத்தை எனக்காக எடுத்து கொடுத்துருக்க. பரவாயில்லங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. என்ன ஃபைல் அது? அது ஒண்ணு இல்ல ரஞ்சனி, சரக்கு வாங்கின பில்லு பையன்கிட்ட கொடுத்தா அந்த மேல எடுத்து வச்சிருக்கான். எங்க இருக்குன்னு தெரியாத மேலே வைப்ப. அறிவில்ல உடனே தெரியாம அடிக்காதீங்க. சரி சரி நான் கிளம்புறேன். கூல் ட்ரிங்க்ஸ். கூல் ட்ரிங்க் எல்லாம் வேண்டாங்க, நேரமாச்சு, நான் கிளம்புறேன். வரேங்க. சரி. என்ன தம்பி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், வாங்கண்ணே. பாத்தியாடா கரிகாலா, அண்ணே நம்மள வாங்கன்னு வாய் நிறைய கூப்பிடுறதுக்கு கூட நாட்டுல ஆளுங்க இருக்கத்தான் செய்யறாங்க. நம்மள பார்த்தாலே ஓடி ஒளிறவங்க தான் அதிகம். அப்புறம் தம்பி, இன்னைக்கு தேதி 4 ஆச்சு. இந்த மாசம் வட்டி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அண்ணா, அன்னைக்கு கொடுக்கும் போதே முதல் மாசம் வட்டி 10,000 பிடிச்சிட்டு தானே கொடுத்தீங்க? ஆமா, புடிச்சிட்டு தான் கொடுத்தேன். ஆனா அது கடைசி மாசம்லாம் அட்ஜஸ்ட் ஆகும். பத்திரத்துல எல்லாம் தெளிவா எழுதிருக்கேனே. $10,000 இருக்குல்ல? இவ்வளவுதான் தம்பி. கரெக்டா சொன்ன தேதிக்கு வட்டியை கொடுத்துட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. தம்பியை பாத்தீங்களாடா? ஒழுக்கம்னா இப்படித்தான் இருக்கணும், கத்துக்கங்க. சரிண்ணே. சரி தம்பி, அப்ப நான் புறப்படுறேன். அடுத்த மாசத்துல இருந்து இவன் தான் வருவான். பார்த்து வட்டியை இதே மாதிரி ஒழுங்கா கொடுத்துருங்க. சரிங்க, வரட்டுமா? வரேன் தம்பி. ஒரு பொய்ய சொல்லி ரஞ்சனி கிட்ட 25,000 வாங்கினா 10,000 இவன் பிடிங்கிட்டு போயிட்டானே.
அரவிந்த், இந்தா நீ கேட்ட 15,000 ரூபாய். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டேன், தப்பா எடுத்துக்க மாட்டியே? கேள்றா. இல்லை, 15,000 ரூபாய்க்கு உனக்கு அப்படி என்னடா செலவு? என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? பர்சனல். இதுக்கு மேல என்ன காரணம் சொல்றது எனக்கு தெரியல. இல்லை, நான் உன் மேலே இருக்க உரிமையில் சொல்கிறேன்டா. இன்னும் கொஞ்சம் நல்லா கால்குலேட் பண்ணணும்டா. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வாழ்க்கையில் அப்பப்போ யூஸ் பண்ணணும்டா. சரியா பிளான் பண்ணலன்னு வச்சுக்கோயேன், ரொம்ப கஷ்டப்படணும்டா. எல்லாமே சொதப்பலாயிடும். அதனால தான் இந்த ப்ராப்ளம்லாம் வருது. இப்ப நான் என்ன பண்ணணும்ன்ற? உன்கிட்ட பணம் வாங்கினதுனால நின்னு அட்வைஸ் கேட்டுட்டு போக சொல்றியா? டேய், நான் அப்படி சொல்லடா. நீ என்னோட ஃப்ரெண்டுன்ற உரிமையில தான் நான் அப்படி பேசுறேன். நானும் உன்னை அப்படி நினைச்சதுனால தான் உன்கிட்ட கடன் கேட்டேன். இல்ல கேட்டிருக்கவே மாட்டேன். ஏய், உடனே டென்ஷன் ஆகாதடா. கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. ஏதோ ஒரு அர்ஜென்ட்னா மற்றவங்க கிட்ட கடன் கேட்கலாம், உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க. சும்மா கடன் கேட்கறதே ஹேபிட்டா வச்சிருந்தா கொடுக்கறதையும் கொடுத்துட்டு முதுகுக்கு முன்னாடி தப்பா பேசுறாங்கடா. டேய், இங்க பாரு, நீ என்னோட ஃப்ரெண்டு. நீ வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலாம் கூட நான் தப்பா நினைக்க மாட்டேன். ஆனா மத்தவங்க அப்படி இல்லடா. ஓஹோ, நீ என்னை பத்தி எல்லார்கிட்ட விசாரிச்சுதான் வந்திருக்கியா? என்ன சொன்னாங்க? அரவிந்த் பணம் கேட்பான், ஒரு வாட்டி கொடுத்தா திரும்ப கேட்பான், திருப்பி கொடுக்க டிலே பண்ணுவான்னு சொன்னாங்களா? ஏய் இல்லடா, நான் என்ன... நிறுத்துடா. ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்றேன்னு உன்கிட்ட கேட்டேன். ஏன்டா கேட்டோன்னு தலையில அடிச்சு வச்சுக்கிட்டியே. ஏய், நான்... உன் பணம் இல்லைன்னா நான் ஒன்றும் செத்து போயிட மாட்டேன். இதா நீயே வச்சுக்க. ஏய் அரவிந்த், பணம் கேட்டாலும் கிடைக்காது, அட்வைஸ் கேட்காம நிறைய கிடைக்கும். இது தெரிஞ்சு உன்கிட்ட வந்து கேட்டான்ல, என் புத்தி என் செருப்பால் அடிக்கணும். இனிமே நீயும் வேணாம், உன் பணமும் வேணாம். பாய். ஏய் அரவிந்த், அப்பா, காஃபி ரெடியா இருக்கு, குடிச்சிட்டு கிளம்பு. அப்பா, இப்ப நார்மலா இருக்கீங்களா? நான் ஆபீஸ் போலாம்ல? ஒரு பிரச்சனையும் இல்லடா. காஃபியை குடிச்சு பாரு, நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அது சொல்லும். வயசாகுது இல்ல, அப்பப்போ உடம்பு கொஞ்சம் மக்கர் பண்ணதான் செய்யும். அதையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? மருந்து குடிச்சோமா மாத்திரையை சாப்பிட்டோமான்னு எந்திரிச்சு வேலையை பார்க்க போகணும். உடம்பையே நினைச்சுக்கிட்டு இருந்தா புத்தி செல்லடிச்சு போயிடும். சரிப்பா, நான் கிளம்புறேன். இரு சாயங்காலம் புஷ்பாவை போய் பார்த்துட்டு வரணும். வேலை அது இதுன்னு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, புரியுதா? சரிப்பா. கிளம்பு. முரளி வாங்க. என்ன இந்த பக்கம்? கிளம்புற நேரத்துல வந்து தொந்தரவு கொடுத்துடணும். நான் என்ன ராக்கெட் ஓட போறேன்? ஆபீஸ் தானே போறேன். வாங்க. அப்பா இருக்காரு? உள்ள இருக்காரு. அப்பா, முரளி வந்திருக்காருப்பா. வணக்கம் மாமா. வாங்க தம்பி. அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. என்ன சாப்பிடுறீங்க? தோசை மாவு இருக்கு, 5 நிமிஷத்துல தோசை ஊத்தி கொடுத்துட்றேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா. அப்ப காஃபி? பரவாயில்ல இருக்கட்டும். காஃபி கூட சாப்பிடாம வெளியில போக கூடாது. ஏய், தம்பிகிட்ட பேசிட்டு 2 நிமிஷத்துல காஃபி போட்டு கொண்டு வரேன். உட்காருங்க முரளி, உட்காருங்க. அப்புறம் சொல்லுங்க, என்ன விஷயம்? வந்து எப்படி கேக்குறதுன்னு தெரியல, கொஞ்சம் தயக்கமா இருக்கு. எதுக்கு இப்படி தயங்குறீங்க? நமக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்க. கடைக்கு கொஞ்சம் சரக்கு எடுக்கணும். அர்ஜென்ட்டா ஒரு 25,000 ரூபாய் வேண்டியிருக்கு. 10,000 கையில இருக்கு, 15 குறையுது. இவ்வளவுதானே? என்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு எதுக்கு தயக்கம்? அப்படி இல்ல மாப்பிள்ள, வந்து மாப்பிள்ளைன்னு விலகி நின்னாதான் கஷ்டம். நம்மளுன்னு நினைச்சிட்டீங்கன்னா சங்கடமே வராது. ஒரு அவசரத்துக்கு உதவி செய்யலன்னா அப்புறம் எதுக்கு சொந்தக்காரங்க? இப்போ என் கூட வாங்க, வழியில ஏடிஎம் இருக்கு, நான் எடுத்து கொடுத்துறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள. 15 போதுமா இல்ல? இல்ல 15 போதும். சரி. தேங்க்ஸ் மாமா. அப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. பத்திரமா போட்டீங்க, முதல்ல சாப்பிடுங்க. சரிப்பா. மாமா, ஒரு வேலையா வந்தேன். நான் அப்படியே மாப்பிள்ள கூடவே சரிப்பா வரேன் மாமா. சரிப்பா, வரேன்பா.
உன் பணம் இல்லைன்னா நான் ஒன்றும் செத்து போயிட மாட்டேன். இதா நீயே வச்சுக்க. கொடுங்கம்மா. தம்பி என்னங்க தம்பி போகுதுங்க. தம்பி 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 வாங்க தம்பி வாங்க. வாங்க தம்பி. வாங்க தம்பி. என்ன பார்த்துட்டு அப்படியே பார்க்காம போயிட்டே இருக்கீங்க? ஐயோ அப்படி இல்லைங்க, கொஞ்சம் மைண்ட் சரியில்லை, அதனால அப்படியே போயிட்டேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. வந்தது வந்தீங்க, நம்ம கடை இட்லி சாப்பிட்டு போங்க. வாங்க. இல்லைங்க, மூடு இல்லை, இன்னொரு நாளைக்கு சாப்பிட்றேன். அட என்ன தம்பி, சாப்பிட்றதுக்கு பசிதான் வேணும், மூடு எதுக்கு? ஐயோ நிஜமாவே வேணாங்க, இன்னைக்கு மனசு சரியில்லை, நான் இன்னொரு நாளைக்கு சாப்பிட்றேன். மனசு சரியில்லையா? ஏன் தம்பி, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? அது வந்துமா தம்பி எங்க கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு. அட எதுக்கு போட்டு குறையிற? தம்பிக்கு என்ன கஷ்டமோ என்னமோ அதை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? சேச்சே அப்படிலாம் இல்லைங்க, உயிருக்கு உயிராக பழகின ஃப்ரெண்டு ஒருத்தன் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான், அதனால தான். அவசரம்னு உதவி கேட்டான், என் கணக்குலேருந்து 15,000 ரூபாய் வாங்கி கொடுத்தேன், அதை கூட வேணான்னு என் மூஞ்சில் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். என்னால் தாங்கவே முடியல. அட கொடுமையே, ஏன் என்னவா அவனுக்கு? தெரியலம்மா, ஆள் கொஞ்சம் மூடி டைப் தான், ஆனால் என்கிட்ட நல்லா பழகுவான். அவனை பற்றி யார் என்ன சொன்னாலும் நான் தப்பாகவே நினச்சதில்லை. எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க அவன் ஒருத்தன் தான் இருக்கான். என் கெட்ட நேரம் இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. தம்பி தப்பா எடுத்துக்க கூடாது. நீங்க ஏதாவது தப்பா பேசி அவரை திட்டிருக்கீங்களா? அப்படிலாம் இல்லைங்க, திடீர்னு ஒருத்தங்க சுபாவம் ஏன் மாறுதுன்னே புரியல. வலியை வந்து குத்தும்போது மனசு கேட்க மாட்டேங்குது. என்ன தம்பி இது? எனக்கு தம்பி கண் கலங்குதுங்க. சிநேகிதக்கார புள்ள உங்ககிட்ட முறைச்சிட்டு போனது தாங்க முடியல. பெத்த புள்ளையே எங்களை விட்டுட்டு பொண்டாட்டி பின்னால போயிட்டான் தம்பி. எதுக்கு சொல்றேன்னா, மனுஷனுக்கு அவன் மனசாட்சி ஒண்ணுதான் நிரந்தரமான உறவு, மத்ததெல்லாம் வெறும் வேஷம்தான். எனக்கு நம்ம புள்ளையே நம்ம புள்ளதான், யார் இல்லைங்கிறா. தம்பிக்கு உலகம் புரியல மீனாட்சி, சூதுவாதி தெரியல, ஃப்ரெண்டு கோச்சிக்கிட்டான்னு கண் கலங்கி இருக்கு. உன் மருமக உன்னை எப்படி நடத்துறான்னு கொஞ்சம் எடுத்து சொல்லு. ஐயோ என்னம்மா நீங்க, நான் ஏதோ என் கஷ்டத்தை சொல்ல போய் நீங்க வேற கண் கலங்குறீங்கம்மா. பரவாயில்ல தம்பி, இன்னைக்கு ஓ மூலமா என் பிள்ளைய நினைச்சுக்கணும்னு இருந்திருக்கு, வேற என்ன சொல்றது. ஆனா ஒண்ணு தம்பி, என் மருமகளை நான் என்னைக்கு ஒரு வார்த்தை கூட தப்பா பேசினது இல்ல. என் பிள்ளைய அவ சந்தோஷமா வச்சுக்கிட்டா போதும்னு தான் இருந்தேன். ஆனா அவ சந்தோஷமே என்கிட்ட இருந்து அவனை பிரிச்சு எடுத்துக்கிட்டு போறதும் தான் வாழும் புத்திக்கு அப்ப தெரியாம போயிடுச்சே தம்பி. அழாதீங்கம்மா. இங்க பாருங்கம்மா, ப்ளீஸ் அழாதீங்கம்மா. இல்லப்பா, நான் அழல, இனிமே அழவே மாட்டேன். நீ ஏன் மனசு கஷ்டத்தோட வந்த? உன்கிட்ட போய் என் கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு. உறவுக்காரங்க சிநேகிதக்காரங்கன்னு நாம என்ன வேணாலும் பேர் கொடுத்துக்கலாம் தம்பி. ஆனா ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்குள்ள வேற ஆள் இருக்கான், அதுதான் உண்மை. ஆனா எப்போ வாச்சுதான் அது வெளியே தெரியும். கவலைப்படாம போங்க தம்பி. நாளைக்கு நீங்க முக்கியம் நினைச்சான்னா திரும்பி வந்து அவனே உங்ககிட்ட பேசுவான். போங்க தம்பி, போங்க. சரி வரேங்க.
ஒரு நிமிஷம் முரளி, நான் வந்துடுறேன். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நன்றி எல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு? அப்படி இல்ல, நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ள. உங்ககிட்ட போய் எப்படி கேட்கறதுன்னு நான் தவிச்சிட்டு இருந்தேன். இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட இப்படி நெருக்கடி வந்ததில்ல. இதானே உங்க பிரச்சனை? உங்க தங்கச்சி புருஷன் நினைச்சதானே விலகி நிக்க தோணுது. அப்படி நினைக்காதீங்க. ரஞ்சனி அக்காவோட தம்பின்னு நினைச்சுக்குங்க. உரிமை தன்னால வந்துடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறது தான் மச்சான் ஒருவன் இருக்கிறது. என்கிட்ட கேட்கலான்னு தோணுச்சு இல்ல, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். இதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. இந்தாங்க, புடிங்க முரளி. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள.